பயப்படாதடா வா. ஏன்டா ஓடுறீங்க? இவனுங்களா? டேய் மச்சான், இதாண்டா மாடலு. இது ஒண்ணுதான் கிடைச்சிச்சு. இதுவாடா மாடலு? டேய் மாடல்னு நினைச்சுக்க. எப்படிடா ஒத்துக்கிட்டா? எப்படியோ கஷ்டப்பட்டு கை கால வந்து கரெக்ட் பண்ணி கூட்டு விட்டா மச்சான். என்னது? நீ என்ன கரெக்ட் பண்ணியா? அவனை கரெக்ட் பண்ற மூஞ்ச பாரு. ஒண்ணு விட்டா ஏமா இப்படி ஓங்கறத முதல்ல நிறுத்துமா. நீ என் கூட போட்டோ எடுக்க ஒத்துக்கிட்டல, அதுதான் இங்கிலீஷ்ல கரெக்ட் பண்ணேன்னு சொன்னேன். ஆஹா, அப்படின்னா இவன் என்ன கரெக்ட் பண்ணிட்டான். சுத்தம். டேய் சபா குட்டி, அவசரப்பட்டு எதுவும் வார்த்தை விட்டுறதா. டேய் என்னடா இது? மச்சான், கிடைக்காத பிரியாணிக்கு கிடைச்ச பழைய சோறு எவ்வளவோ மேல்றா. இந்த மலரை நம்ம கசங்காம பாத்துக்கணும், இல்லாட்டி நம்மள கசக்கிடுவா. அவனை உண்மையாவே உன்னை கசக்கிடுவேன். ஐயோ சரி, நீ ரூமுக்கு போ. மேக்கப் போற ரூமுமா? இந்த மேக்கப் பண்ற வேலை என்னண்டு வேணாம். அப்புறம் நான் உன்னை பேக்கப் பண்ணிடுவேன். மேக்கப் போடுறதுன்னா உன்னை அழகா காட்டுறதுக்கு. இந்த போட்டோ பாரு, இந்த மாதிரி டிஃபரெண்டா ட்ரெஸ் போட்டு உன்னையவே உனக்கு அடையாளம் தெரியாம மாத்திடலாம். என்னையவா? ஆமா, மேக்கப் போட போலாமா? டேய் நீங்க சீக்கிரம் ரெடி பண்ணுங்க. வாமா வாமா, வந்துரு. டேய் மாப்ள, அவளாடா இவ? என்ன பண்ற? அரே வாவ், சூப்பர். எப்பரா மாப்ள, வெறும் பூவா இருந்தவள இப்படி குஷ்புவா மாத்திட்டிய மாப்ள. ஆனாலும் உனக்கு உடம்பெல்லாம் வயிறெல்லாம் போல மாப்ள, வயிறெல்லாம் போல. டேய் என்ன இருந்தாலும் நான் தான்டா காட்டி கொடுத்தேன் அவளை. டேய் நீ காட்டி தானே கொடுத்த, ஆனா என் மாமா எனக்கு நீ தானே ஓகே பண்ண. அதைத்தான் சொன்னேன், நீ தானே இப்ப ஓகே பண்ண. ஆமா மாப்ள. ஓகேவா இல்லையா? எதுக்கு ஓகே? மேக்கப். மேக்கப் ஓகே. சரி மாப்ள, இப்ப நம்ம ஆளை மாத்தியாச்சு, பேரை மாத்தணுமேடா. என்ன பண்ணலாம்? உன் பேர் என்னம்மா? மலரு. சூப்பரு. அர்ஜுன், மயூரியான்னு மாத்திடலாம். மயூரியா? மயூரியா நைஸ் நேம்டா. சூப்பர். அவங்க கரெக்டா இருக்குடா. மாடலுக்கேத்த. டேய் இத பாரு மலரு, இப்ப இருந்து உன் பேர் மயூரியா. எங்க மயூரியான்னு சொல்லு. மயூராயா? அது அழுத்து சொன்னா கெட்ட வார்த்தை ஆயிடும். அது அப்படி சொல்லக்கூடாது. மயூரியா. வேணாம் இரு, நான் ஷார்ட்டா சொல்லி தரேன். கண்ணுக்கு நீ மை போடுவல, இப்ப கண்ணுக்கு போடுற மை சொல்லு. கண்ணுக்கு போடுற அப்படிலமா, வெறும் மை. வெறும் மை. மை மை. ஐயா மையா. ஐ சி மை. பேசக்கூடாது. இப்போ கண்ணுக்கு போற மை சொல்லியாச்சா? அடுத்து எப்படி? விவசாயத்துல யூரியா தெரியுமா? யூரியா என்னையா இப்படி கேட்ட? எங்க அப்பாவோட சின்ன வீடு இருக்குல்ல, அதுகிட்ட இருந்து எங்க அம்மா 5 ஏக்கர் நிலத்தை அடிச்சு போட்டுக்கிட்டாங்க. அதுக்குள்ள யாரு யூரியா போடுவான்னு நினைக்கிற? நான் தான். எங்க அம்மா சரியான கஞ்சம், யூரியாவே வாங்கி வைக்காது. பக்கத்து வீடு எகிரி குதிச்சு அங்கிருந்து யூரியாவை களவாண்ட வந்து களவாண்ட யூரியாவை நான் தான் போடுவேன். ஏதோ 10 பேருக்கு சோறு போடுற மாதிரி சொல்ற. ஆமா, களவாண்ட யூரியாவே தான். கண்ணுக்கு போடுற மாதிரி களவாண்ட யூரியா சேர்த்து சொல்லுங்க. கண்ணுக்கு போடுற மாதிரி களவாண்ட யூரியா. பேசக்கூடாது, பேசக்கூடாது. பேசலாம். நீ பேசணும், நீ பேசணும்டா செல்லம். இப்போ கண்ணுக்கு போற மையில இருந்து மை எடுத்துட்டோமா, களவாண்ட யூரியால இருந்து யூரியாவை எடுத்துட்டோம். மையும் யூரியாவை சேர்த்து சொல்லு. மை யூரியா. மை யூரியா. சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்ப அதே கொஞ்சம் வேகமா சொல்றியா? மை யூரியா. மை யூரியா. இன்னும் கொஞ்சம். யூரியா. யூரியா. மைரியா. 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 அந்த ஸ்பீட்ல போன வேற வார்த்தை எல்லாம் வருது. நீ 30 கிலோமீட்டர் ஸ்பீடுக்குள்ளே இரு. ரெடியா? மை யூரியா. மயூரியா. வாவ் வாவ் வாவ். சூப்பர் 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 சூப்பர். பூக்காரி மனசை அளந்து வச்சிருக்கனா? வாமா. சரி ஓகே, இப்போ ஷார்ட் எடுக்க போலாமா? ரெடியா? ரெடிடா. ட்ரெஸ்லாம் கரெக்டா இருக்கான்னு ஒரு நிமிஷம். மச்சான் அழகா இருக்கணும். ஹேர்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்தியா? கேப் ஓகேடா.
ஓகேவா? ஓகே மாப்ள. ஹாய், ஐ எம் மயூரியா ஃப்ரம் மாடல். நான் பாம்பேல மாடலிங் ட்ரை பண்ணும்போது நிறைய ஸ்டுடியோ ஏறி ஏறி இறங்கி இருக்கும். ஆனா யாருமே என்ன அக்செப்ட் பண்ணல. இப்போ இந்த கேக்ரான் மேக்ரான் மாடலிங் கம்பெனி கேள்விப்பட்ட உடனே நான் அவங்கள போய் மீட் பண்ணேன். அவங்க தான் என்னோட மாடல் போட்டோஸ் எல்லாம் பார்த்து என்ன ஒரு பெரிய மாடலா அக்செப்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு இப்போ உட்கார கூட டைம் இல்லாம அமெரிக்கா, லண்டன், ரஷ்யா, சுவிட்சர்லாந்துன்னு ஃப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கேன். இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த கேக்ரான் மேக்ரான் மாடலிங் கம்பெனி தான். இந்த கம்பெனி பாம்பேல மட்டும் தான் இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. இப்போ நம்ம வசதிக்காக நம்ம ஊர்லயே ஓபன் பண்ணிச்சு. என்ன மாதிரி மாடலிங்ல பெரிய அச்சீவ் பண்ணணும்னு துடிச்சிட்டு இருக்க உங்களை மாதிரி பொண்ணுங்களுக்கு எல்லாம் இந்த கம்பெனி ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ கொஞ்சம் கூட யோசிக்காம உடனே நம்ம ஊர்ல இருக்கிற கேக்ரான் மேக்ரான் கம்பெனியை வந்து பாருங்க. நீங்களும் என்ன மாதிரி மாடலா மாறிடுவீங்க. நான் கண்ட கனவுலாம் இன்னைக்கு தான் நிஜமாக போகுதுன்னு நினைக்கிறேன். ஹலோ, டேய் யாருமே வரல. இவ்வளவு காசு தானடா அட்வர்டைஸ்மென்ட் கொடுத்திருக்கோம். வெயிட் கஸ்டமரா? வாங்க மேடம் வாங்க. டேய் நீ போய் கேமரா ரெடி பண்ணு, நீ போய் காஃபி வேண்டாம். டேய் சொல்லுங்க மேடம். இருங்கடா, கஸ்டமர் இல்ல வந்தனே டீ வாங்க தானா? என் ஃப்ரெண்ட் நம்ம கம்பெனிக்கு ரிசப்ஷனுக்கு ஆள் வேணும் சொல்லியிருந்தல, ஆமா. அதை கூப்பிட்டு வந்திருக்கேன் மாப்ள. சூப்பர். எங்க பிடிச்ச? மாப்ள சரவணமனுக்கு அடிக்கடி சாப்பிட போவேன். சரி. அங்க சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சர்வீஸா? என்ன சர்வீஸ்? அதே மாப்ள டேபிள் துடைக்க, பிளேட் கழுவ அப்படியே பழக்கமாயிடுச்சு. மீசியை பார்த்து மயங்கி விழுந்துட்டா அப்படியே தூக்கிட்டு வந்துட்டேன் மாப்ள. பிடிச்சாலும் கொஞ்சம் கலர்ஃபுல்லா தான் பிடிச்சிருக்க. ஆமா, சம்பளம் மட்டும் பேசிட்டியா? அதெல்லாம் நீங்களே பேசிங்க. சரி, எவ்வளவு சம்பளம் எதிர்பார்க்கற? 5000. 5000? மந்த்லி மெயின்டெனன்ஸே அவ்வளவுதான். ஓகே சபா. ஓகேடா. அது ஃபர்ஸ்ட் 3000 தரோம். நீ எப்படி வேலை பார்க்கறன்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரிமெண்ட் பண்றோம். சரியா? ஓகே. ரொம்ப நல்ல பிள்ளையா இருக்குப்பா. எடுத்தோன்னே ஓகேன்னு சொல்லிருச்சு. இத பாருமா, நம்ம கம்பெனில டே ஷிஃப்ட் நைட் ஷிஃப்ட்னு மாத்தி மாத்தி ஒர்க் இருக்கும். கஸ்டமர்ஸ் எப்படி வராங்களோ அவங்களுக்கு ஏத்தாப்புல அட்ஜஸ்ட் பண்ணி ஒர்க் பண்ணணும். அப்புறம் முக்கியமான ரூல்ஸ், காஸ்டியூம்ஸ் என்ன நாங்க கொடுக்குறோமோ அதை தான் நீ போடணும். அநியாயத்துக்கு நல்ல பிள்ளையா இருக்குப்பா. ஆமா மாப்ள, இவ பேரு சங்கி. இவ்வளவு மாதிரி என்ன 2 மங்கி இருக்காளே. சரி. நாலு மறுநாள் அவளுக்கு தூக்கிட்டு வந்துடுறேன் மாப்ள. அதே மாதிரி ஒரு பிள்ளை எப்படி? சரிங்க மாப்ள, இப்ப போய் காசு மாத்தி மனசு மாதிரி இருக்குள்ள மாத்திரு. ட்ரெஸ் எடுத்து கொடுத்து உடனே வெளியே வந்துடும். அங்கேயே நிக்க கூடாது. பார்க்க மாட்டேன் மாப்ள. யா, நீ இல்லம்மா அவங்க. ஹலோ, உங்க பேர் என்னங்க? மதுமிதா. மதுமிதா. உங்க கான்டாக்ட் நம்பர்? 9884153649. ஏங்க இதுக்கே இப்படி தயங்கினீங்கன்னா அப்புறம் எப்படிங்க பெரிய மாடலா வருவீங்க? இல்ல ஆக்சுவலி மாடலிங் ட்ரை பண்றது என்னோட ஃப்ரெண்டு. நான் கூட சும்மா தான் வந்தேன், அவ்வளவுதான். ஓ சரி, போயிட்டு அவங்கள வர சொல்லுங்க. ஏய் நீ போ. சரிடி. உங்க நேம் என்னங்க? அமலா. அமலா. அமலா, உங்க ஆம்பிஷன் என்ன? என்னோட ஆம்பிஷன் பெரிய மாடல் ஆகணும். ஓ அமலா, மாடல் ஆகணும்னா அதுக்குன்னு சில குவாலிஃபிகேஷன் இருக்கு. எனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கு சார். ஓ, உங்க கான்ஃபிடன்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ. இருக்கட்டும். அர்ஜுன் சொல்றா. இவங்க நியூ கஸ்டமர் அமலா. ஓ, ஹாய். இவங்க பெரிய மாடல் ஆகணுங்கிறது தான் இவங்க ஆம்பிஷன். ஆமா. இஸ் இட்? பெரிய மாடல் ஆகணும்ன்ற என்ன இருக்கிறவங்கள போட்டோ எடுக்கிறது தான் எங்களோட ஆம்பிஷன். மேக்கப் போடலாமா? போடலாம். ஓகே மச்சான், மேக்கப் போட கொஞ்சம் டைம் எடுக்கும். நீ லைட் செட் பண்றதுக்கு டைம் எடுத்துக்க. ஓகே ப்ளீஸ் கம். ஆமா, உங்களுக்கு இந்த மாடலிங் ஃபீல்ட்ல வரணும்னு எப்போ இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு? என்னோட சின்ன வயசுல இருந்தே நான் மாடலிங்க்கு வரணும்ன்றத என்னோட ஆசை. ஆனா எங்க அப்பா அம்மாக்கு பிடிக்கல. எந்த அம்மா அப்பாவுக்கு மாடலிங் பிடிச்சிருக்கு? நான் பெங்களூர்ல இருந்தா இததான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பாட்டி வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. சரி.
இங்க வந்து என்ன பண்றதுன்னே தெரியாம ரொம்ப முழிச்சிட்டு இருந்தேன். அப்பதான் நேத்து நைட்டு டிவில உங்க அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தேன். ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு சார். உங்களை மாதிரி பிள்ளைகளாம் ஹாப்பியானதுக்காக தான் நாங்க அட்வர்டைஸ்மெண்ட்டே கொடுத்தோம். இந்த சுப்புலட்சுமி கூட என்கிட்ட தான் முத மேக்கப் போட்டாங்க. ஐஸ்வர்யா ராய் சார். ஐஸ்வர்யா ராயா? ஐஸ்வர்யா ராய் தான். ஆமா, ஆனா அது உலக அழகி ஆனதுக்கு அப்புறம் தானே. அதுக்கு முன்னாடி சுப்புலட்சுமியே தான் வந்துச்சு. என்ன பழசெல்லாம் மறந்துருச்சு. பரவாயில்ல, இருக்கட்டும். பட் நான் பழசெல்லாம் மறக்க மாட்டேன் சார். உன்னை பார்த்தாலே தெரியுது. உன்னையும் பெரிய மாடல் ஆக்கி காட்டுறேன். நீங்க தொட்டதும் எனக்குள்ள ஒரு வைப்ரேட் ஆன ஃபீலிங் சார். எனக்கும் தான். பட் என்கிட்ட மேக்கப் போட்ட மாடல் எல்லாமே இதான் சொல்லிருக்காங்க. Dress ஏன் இப்படி இருக்கு? அது ஒண்ணு இல்ல, நாங்க படுக்கும்போது போர்வையா யூஸ் பண்ணது. மாடலுக்கெல்லாம் போட்டா கரெக்டா இருக்கும்னு சபா சொன்னா. இருந்தாலும் எங்க கம்பெனில எதையும் வேஸ்ட் பண்றது இல்ல. அழகா இருக்குல்ல. ரொம்ப. ஆனாலும் உங்களுக்கு இந்த Dress போட்டதுக்கு அப்புறம் தான் தூக்கலா இருக்கு. சரி, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம். டேய், கேமரா அந்த பக்கம் திரும்பி இருக்கு, இந்த பக்கம் திரும்புடா. சரி சரி, ஒரு நிமிஷம். வாவ், மாமோய், யார் இந்த குலாப் ஜாமுன்? நியூ அப்பாயின்மெண்ட் மாப்ள. ஆமா, இது எங்க பிடிச்ச? ஆரிய பவன்ல. அதான் ரொம்ப ஊறி போயிருக்கு. ஆமா, நீ ஹோட்டலுக்கு சாப்பிட தான் போறியா இல்ல? மூடு மாப்ள. சரி, சம்பளத்தை பத்தி பேசிட்டியா? அதெல்லாம் பேசிட்டேன். வாட்ஸ் யுவர் நேம்? சிங்யோங். ஓ, நைஸ் நேம். என்ன வாய்க்குள்ள தான் நுழையல. நான் கூப்பிடும் போது என் வாயில என்ன வருமோன்னு தெரியல. நீயே மாப்ள கவலைப்படுற. அவ பேரு சங்கி, இவ பேரு மங்கி. இவ மங்கியாவே இருந்துட்டு போட்டோம். நீ உன் மங்கி வேலை சுருட்டி வை. நான் உனக்கு வேலையெல்லாம் அப்புறமா கத்து தரேன். ஓகே? டேய், இப்ப நான் போஸ்ட் சொல்லி கொடுக்குறேன். இப்ப நீங்க போஸ்ட் பேரு கோங்குராங்கோ. ஓகே. ஒரு நிமிஷம், முடிய முன்னாடி விடாதீங்க, அப்புறம் மூஞ்சி தெரியாம போயிடும். இப்போ அழகா ஒரு ஸ்மைல கொடுத்து போஸ்ட் கொடுங்க பாப்போம். கையை மேல வச்சு அப்படி ஒண்ணு சின்ன அப்படியே அப்படியே ஒரு சில்லு. எது சொன்னாலும் கப்புறம் பிடிச்சிக்கிறீங்க. எடு மச்சான். அது போல ஒண்ணு எடுக்கட்டா? ஒரு நிமிஷம், ஹோட்டல் என்னத்தை காட்டிட்டு இருக்கான்? கேமராவே இல்லாம இங்கேயும் ஒரு போட்டோ ஷூட் நடக்குதா? போட்டோ ஷூட் அங்கே நடக்குது, இங்க என்ன தனியா நடத்திக்கிட்டு இருக்கேன்? வேலை நேரத்துல வேலையை மட்டும் கவனி. டேய், வேலையை கவனிக்க சொன்னடா. எப்ப பார்த்தாலும் கமக்கமா இருக்கு. போட்டோ ஷூட் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு ஹாப்பி தானே? ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு சார். மச்சான், காப்பி ஆயிடுச்சுல? காப்பி ஆயிடுச்சுல மாப்ள. எடிட் பண்ணிட்டு ஒரு 2 daysல கொடுத்துடலாமாடா? ஓ, எடிட் பண்ணிட்டு கொடுக்கலாமா? எல்லா போட்டோஸும் ரெடி ஆனதுக்கு அப்புறம் நானே 2 daysல கால் பண்றேன். ஓகே? ஓகே, இட்ஸ் ஓகே. பை சார். Bye. தேங்க் யூ. எக்ஸ்கியூஸ் மீ, அவங்க வரும்போது நீங்களும் வருவீங்கல்ல? கண்டிப்பா வருவேன். கண்டிப்பா வரணும். ஹலோ, யார் நீங்க? எனக்கே தெரியாம என்னையே போட்டோ எடுத்து எனக்கே அனுப்புறீங்க? ஏங்க, காலையில உங்க ஃப்ரெண்டோட ஸ்டுடியோக்கு வந்திருந்தீங்கல்ல? ஆமா. உண்மையை சொல்ல போனா உங்க ஃப்ரெண்டை விட நீங்க தாங்க ரொம்ப அழகா இருந்தீங்க. நான் ஃபோக்கஸ் பண்ணது என்னமோ அவங்கள தாங்க, ஆனா உங்களை கேப்சர் பண்ணிட்டேன். அதான் என்ன அறியாமலே உங்களை போட்டோ எடுத்துட்டேன். உங்களை போட்டோ எடுத்து நான் மட்டும் ரசிச்சா போதுமா? அதான் உங்களுக்கும் அனுப்பிச்சேன். நான் எடுத்த போட்டோஸ் எல்லாம் எப்படி இருக்கு? போட்டோஸ் எல்லாம் நல்லா தான் இருக்கு. நான் இவ்ளோ அழகா இருப்பேன் நானு எனக்கே தெரியல. தேங்க்ஸ். என்னவளே அடி என்னவளே இந்த நீதயத்தை தொலைத்து விட்டேன்.
எந்த இடம் அது நம்ம இடம்தான் மச்சான், நம்ம இடமே தான். செம்ம மூட்ல இருக்க போல இருக்கு. ஆமாடா மச்சான். மச்சான் போட்டோஸ்லாம் அவட்ட கொடுத்துடலாமாடா? காப்பி பண்ணிட்டேன், எடிட் பண்ணிட்டு காட்டலாம்டா. காப்பி பண்ணிட்டு எடிட் பண்ணி காட்டலாமா? ஏய், அந்த பிள்ளைகிட்ட சொன்னதே என்கிட்ட சொல்லிட்டு இருக்க? முடிச்சிட்டியா முடிக்கலையா? முடிச்சிட்டேன், இன்னும் கொஞ்சம் இருக்குடா. முத முடிச்சத காட்டு. டேய், 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 ஏய், காட்டுறதுல ஏறா. பாத்துக்கோ. ஆள பாரு.